தலைப்புச் செய்திகள். கட்டணங்களை உயர்த்த கோரி டெல்லியில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் மே 21 முதல் 3 நாட்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு பேருந்தை இயக்கும் போது ஓட்டுநர்கள் மொபைல் வைத்திருக்கக்கூடாது அரசு சுற்றறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கள் கொள்கையில் சமரசத்திற்கு இடமில்லை என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி, சீமான் பேச்சு. கோவில்களில் தங்கம் இருப்பு, அரசு திட்டவட்ட மறுப்பு. விரிவான செய்திகள். பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலை இந்த வாரத்தில் 2 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலை உயர்வு காரணமாக டாக்ஸி, ஆட்டோ கட்டணங்களை உயர்த்த அதன் சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளன. அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் அமைப்பு நேற்று டெல்லி ஆளுநர் தரண்ஜித் சிங் சந்து மற்றும் முதல்வர் ரேகா குப்தா ஆகியோருக்கு கடிதம் எழுதியது. அதில் இப்பிரச்சினையில் தலையிட்டு உயர்த்தப்பட்ட கட்டண விகிதங்களை அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் டெல்லியில் உள்ள ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கம் மே 21 முதல் மே 23 வரை 3 நாட் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி உட்கோட்டம் மழையூர் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் 35 வயது திருமணமாகாத பெண் வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு செல்வதற்கு பாக்சிகோட்டை மேகலா தியேட்டர் பேருந்து நிறுத்தத்தில் நின்றபோது அங்கு வந்த இருவர் வீட்டில் இறக்கி விடுவதாக கூறி தங்கள் காரில் கடத்தி சென்று மேற்கண்ட பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்து மணக்குள்ளை கிராமத்தில் உள்ள பிள்ளையார்குளம் அருகே இறக்கிவிட்டு சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் புகார் அளித்த நிலையில் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட மாரிமுத்து என்பவரை 24 மணி நேரத்திற்குள் விரைவாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த புதுக்கோட்டை அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அரசு பேருந்தை இயக்கும் போது ஓட்டுநர்கள் மொபைல் வைத்திருக்கக்கூடாது மற்றும் உபயோகப்படுத்தக்கூடாது என சுற்றறிக்கை வாயிலாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஓட்டுநர்கள் சட்டப்பையில் மொபைல் வைத்திருப்பதாகவும் அவ்வப்போது பணியின் போது பயன்படுத்தி வருவதாகவும் பயணிகளிடமிருந்து தொடர்ந்து புகார் பெறப்பட்டு வருகிறது. இவ்வாறு ஓட்டுநர்கள் பணியின் போது மொபைல் பயன்படுத்தி வருவதால் அவ்வப்போது உயிரிழப்பு மற்றும் பெரிய விபத்துகள் ஏற்பட்டு வருவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே ஓட்டுநர்கள் பணியின் போது மொபைல் சட்டைப்பையில் வைத்திருப்பது மற்றும் பயன்படுத்துவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் போது ஓட்டுநர்கள் மொபைல் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் கண்டறியப்பட்டால் ஓட்டுநர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு சுற்றறிக்கையின் வாயிலாக மீண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளி வாகனங்களை முறையாக பராமரிக்கவில்லை என்றால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்களின் பாதுகாப்பில் குறைபாடுகள் இருந்தால் சமரசம் இல்லாமல் கடும் நடவடிக்கை மேற்கொள்வோம் எனவும் ஆசிரியர்களின் பிரச்சினைகள் பேசி தீர்க்கப்படும் எனவும் தெரிவித்த அவர் மாணவர்களின் பாதுகாப்பு, சுகாதாரம், பொது நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து மற்றும் ஒரு கேள்விக்கு பதில் அளித்த அவர் மத்திய அரசு கல்விக்காக நிதியை 2 ஆண்டுகளாக தரவில்லை, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த மறைமுக அழுத்தத்திற்கு நாங்கள் அடிபணிபவர்கள் அல்ல. எங்கள் கொள்கையில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை எனவும் திறம்பட தெரிவித்தார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வாக்காளர்கள் ஒரு சித்தாந்தத்தை விரும்பவில்லை, மாறாக ஒரு பிம்பத்தையே விரும்புகின்றனர் எனவும் சட்டசபை தேர்தல் முடிவுகளால் கட்சியினர் மனம் தளர வேண்டாம். நாங்கள் வரலாறு, பொருளாதாரம், புவியியல், வேதியியல், சமூகவியல், வேளாண்மை மற்றும் இலக்கியம் படித்தோம். ஆனால் மக்கள் எங்களுக்கு வேறு ஒரு பாடத்தை கற்பித்துள்ளனர். இது எங்களுக்கு புதிது, அதையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் 2029 லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்களால் பல நூற்றாண்டுகளாக செலுத்தப்பட்ட காணிக்கைகள் மூலம்
3000 முதல் 4000 டன்கள் வரை தங்கம் இருப்பு உள்ளதாக உலக தங்க கவுன்சில் மதிப்பிட்டுள்ளது. இந்த தங்கம் கோவில்களின் பாதுகாப்பு அறையில் சேமிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள கோவில்களின் தங்க இருப்புகளுக்கு பதிலாக மத்திய அரசு தங்க பத்திரங்களை வழங்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்த விவகாரம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் விவாதத்தை பரபரப்பையும் கிளப்பியது. இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் உள்ள கோவில் அறக்கட்டளைகள் அல்லது வேறு ஏதேனும் மத நிறுவனங்கள் வசம் உள்ள தங்கத்தை பணமாக்கும் திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை. இந்த தகவல் ஆதாரமற்றவை. இது போன்ற வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவது தேவையற்ற குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அரசு திட்டங்கள் தொடர்பான எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வ பத்திரிகைகள், அரசு இணையதளங்கள் வாயிலாக மட்டும் வெளியிடப்படும். இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.